அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 12 வியாழக்கிழமை. தென்னிந்திய குணச்சித்திர நடிகை சௌகார் ஜானகி தென்னிந்தியா திரையுலகின் பிரபல குணச்சித்திர நடிகை சௌகார் ஜானகி பிறந்த தினம் இன்று. ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் 1931 பிறந்தார். தந்தை காகித மில் அதிபர். இவரது தொழில் காரணமாக பல்வேறு இடங்களில் வசிக்க நேர்ந்தது. சென்னையில் வசித்தபோது சாரதா வித்யாலயா அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தார். குழந்தைகளுக்கான வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். வானொலி நாடகங்களிலும் பங்கேற்றார். வானொலி நாடகத்தை கேட்ட சினிமா தயாரிப்பாளர் PN ரெட்டி குணசுந்தரி கதா என்ற தெலுங்கு படத்தில் நடிக்க அழைத்தார். இதில் பெற்றோருக்கு விருப்பம் இல்லாததால் உறவுக்கார பையனுக்கு இவரை மடமுடித்து வைத்தனர். கணவருடன் விஜயவாடாவில் வசித்தார். இன்னைக்கு நான் இங்கே தான் இருக்கிறேன். விஜயவாடாவில் வசித்தார். அவர் வேறு நல்ல வேலை தேடி சென்னைக்கு வந்தார். சினிமா ஆசை துளிர்த்ததால் இவரும் சென்னை வந்து தயாரிப்பாளர் PN ரெட்டியை சந்தித்தார். தன் தம்பி நாகி ரெட்டியிடம் அவர் சிபாரிசு செய்தார். விஜயா புரொடக்ஷன்ஸ் கணவரோட வேலை தங்குறாப்படி அவங்க வீட்டுக்காரரு வேலை தேடி சென்னைக்கு வர்றாரு. சினிமா ஆசை வந்துடுது உடனே அம்மாவுக்கு. உடனே தயாரிப்பாளர் PN ரெட்டியை சந்திக்கிறாங்க. தன் தம்பி நாகி ரெட்டியிடம் அவர் சிபாரிசு செய்கிறார். யார்? அண்ணன், வீட்டுக்கார். விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் NT ராமராவ் நடித்த சௌகார் என்ற தெலுங்கு படத்தில் 19 வயதில் கதாநாயகியாக அறிமுகமானார். தோற்றமும் நடிப்பும் இயல்பாக இருந்ததால் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றார். இதனால் சௌகார் ஜானகி ஆனார். மாடர்ன் தியேட்டர்ஸின் வளையாபதி படத்தில் பாரதிதாசன் எழுதிய வசனத்தை பேசி நடித்தார். தொடர்ந்து ஜெமினி, AVM என முன்னணி நிறுவனங்களின் படங்களில் வாய்ப்புகள் குவிந்தன. அற்புத நடிப்பாற்றல், அபாரமான வசனம் பேசும் திறன் கொண்ட இவர் பாக்கியலட்சுமி, படிக்காத மெதை, பாலும் பழமும் என பீம்சிங்கின் பல வெற்றி படங்களில் நடித்தார். பார்மகளை பார், புதிய பறவை, நீர்க்குமிழி, பாமா விஜயம், எதிர்நீச்சல், இரு கோடுகள், தில்லுமுள்ளு உள்ளிட்ட திரைப்படங்கள் இவருக்கு பெயர் வாங்கி கொடுத்தன. சோக காட்சியில் நடிக்கும் வாய்ப்பே அதிகம் கிடைத்தாலும் காதல், வீரம், பாசம், கோபம், நகைச்சுவை என அனைத்து பாவங்களையும் சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடியவர். தமிழில் MGR, ஜிவாஜி, ஜெமினி, தெலுங்கில் NT ராமராவ், நாகேஸ்வர ராவ் என முன்னணி நாயகர்களுடன் நடித்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம் உட்பட 385க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறார். இந்த அம்மா சௌகார் ஜானகி நடிச்சிருக்கிறாங்க. எந்த மொழியானாலும் அவரே டப்பிங் பேசுவார். K. பாலச்சந்திரனின் நாடகங்களிலும் நடித்தவர். 300க்கும் மேற்பட்ட முறை மேடை ஏறியவர். காவிய தலைவி, ரங்கராட்டினம் ஆகிய 2 படங்களையும் தயாரித்தார். அந்த 2 படங்களை தயாரித்தார். தெலுங்கு திரைப்பட விருதுகள் கமிட்டி தலைவராக பணிபுரிந்தார். சமையல், தோட்டக்கலையில் வல்லவர். சென்னையில் 1965 சத்ய சாய்பாபாவை சந்தித்த பிறகு அவரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். அவரால் தன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்ததாக பல முறை குறிப்பிட்டிருக்கிறார். வாழ்நாள் சாதனையாளர் விருது, கலைமாமணி விருது உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார். ரசிகர்களிடமிருந்து உண்மையான அன்பையும் மரியாதையும் இத்தனை ஆண்டுகளாக பெற்று வரும் நான் உண்மையில் சௌகார் தான். சௌகார் அப்படின்னா பணக்காரன் அர்த்தம் என்பார் இவர். 85 வயதில் அடியெடுத்து வைத்திருக்கும் சௌகார் ஜானகி அப்படின்னு சொல்லி 2015 எழுதப்பட்டிருக்கிற இந்த புத்தகம் இன்றும் சுறுசுறுப்புடன் இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
இவர் உயிரோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.